ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவை கூடியிருக்கு. நிறைய விஷயங்கள் காரசாரமாக கலகலப்பாக சட்டப்பேரவை போயிட்டு இருந்தது. ஸோ இன்னொரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் உள்ள நடந்திருந்தது. அதிமுக வெளிநடப்பு பண்ணுறாங்க. இபிஎஸ் அவர்கள் வெளிநடப்பு பண்ணுறாரு. அப்பொழுது அதிமுகவுடைய 4 எம்எல்ஏக்கள் இபிஎஸோடு போகாமல் உள்ளே இருக்காங்க. வெளிநடப்பு பண்ணாமல் உள்ளே இருக்காங்க. எஸ்பி வேலுமணி உட்பட ஒரு 3-4 எம்எல்ஏக்கள் உள்ளே இருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே சமாதானமாகி ஓகே ரைட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்பொழுது திரும்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரா, வெளியே வரலாம் அப்படின்ற முடிவில் இருக்காரா? ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல லெட்ஸ் டாக் சினிமா அப்படின்ற ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடல. இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். மைக்கேல் ஜாக்சன் பற்றி மைக்கேல் அப்படின்ற ஒரு படம் சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். ரொம்ப லேட்டான ஒரு ரிவ்யூ தான், பட் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அந்த ரிவ்யூவை பார்க்க விருப்பம் இருக்கவங்க டெஃபினட்டாக அந்த ரிவ்யூவை போய் லெட்ஸ் டாக் சினிமா சேனலில் போய் பாருங்க. அவருடைய போஸ்ட் அந்த கமெண்ட் இதில் இருக்கும். அதாவது கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நாங்கள் இருக்கும். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் நம்ம போடுறோம். கம்யூனிட்டிலையும் நாங்கள் போஸ்ட்டை போடுறோம். ஸோ இப்போ இது இபிஎஸ் அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய எம்எல்ஏஸ் வந்து பதவியை ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் தாவேக்கால சேர்றாங்க. இன்னொரு சைடில் எஸ்பி வேலுமணி மாதிரியான எம்எல்ஏஸ் பார்த்தோம்னா இபிஎஸ்ஸை மீறி செயல்படுறாங்க. ஸோ அதிமுக கட்சியினர் இபிஎஸ் தலைமையில் வாக் அவுட் பண்ணுறாங்க. 4 எம்எல்ஏஸ் பார்த்தோன்னா அசம்பிளிக்குள்ளேயே இருக்காங்க. அது போக சிவி சண்முகம் அவர்கள் அசம்பிளி செஷனுக்கே அவர் வரல. ஸோ என்ன செய்ய முயற்சி பண்ணுறார் வேலுமணி அவர்களும் சரி, மற்ற 3 எம்எல்ஏஸும் சரி, என்ன செய்ய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. ஸோ அவங்கள பொறுத்தளவில் இபிஎஸ் அவர்களை எம்பாரஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இபிஎஸ் அவர்கள் பலவீனமாக இருக்காரு, கட்சி அவர் கண்ட்ரோலில் இல்லை, எங்கனால அவரை மீறியும் செயல்பட முடியும், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கட்சியும் வீக்காக இருக்கு, இபிஎஸ் அவர்களும் வீக்காக இருக்கார் அப்படின்றத வெளியே காட்டுறதுக்காக இந்த விஷயத்தை அந்த 4 பேரும் பண்ணுறாங்க. ஸோ இதில் சிக்கலான விஷயம் என்னன்னா, இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு இவங்க டேமேஜ் ஏற்படுத்துகிறாங்க அசம்பிளிக்குள்ள உட்காந்துக்கிட்டே. ஆனால் இபிஎஸ் அவர்களால் பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன் பெருசாக எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னா, இப்போ இந்த 4 எம்எல்ஏஸும் மாற்றி ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுப்போம் அசம்பிளிக்குள்ள. அப்போ விப் இஷ்யூ பண்ணலாம். இப்போ விப்பும் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இங்கே அப்ளை ஆகாது. ஏன்னா இப்போ வாக் அவுட் பண்ணுறதுன்றது ஒரு ப்ரொட்டஸ்ட் தான். அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இந்த 4 எம்எல்ஏஸும் கலந்து கொள்ளலை. பட் அதை தாண்டி இவங்க மாற்றிலாம் ஓட் பண்ணல. ஸோ அந்த வகையில் விப் இஷ்யூ பண்ணால் இங்கே முடியாது. ஸோ அப்போ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு ஷோகாஸ் நோட்டீஸை இஷ்யூ பண்ணலாம். அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து மேபி அவங்கள வெளியேற்றலாம். அப்படி பண்ணாலும் சிக்கல். கட்சியிலேருந்து நீக்கினார்னா சிக்கல். கட்சியிலேருந்து நீக்கவும் முடியாது. கட்சியிலேருந்து நீக்கினா சிக்கல். ஏன்னா அடுத்தது அவங்க இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் பிடிச்ச மாதிரி மாற்றி ஓட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கட்சியை விட்டும் இவங்களை வெளியேற்ற முடியாது, விப் இஷ்யூ பண்ணவும் முடியாது. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் தெரியும், இந்த 4 எம்எல்ஏஸுக்கும் தெரியும். ஸோ அதனால இவங்க இந்த மாதிரியான வேலையை பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த லெவலில் மொத்தம் 5 அதிருப்தி எம்எல்ஏஸ் இருக்காங்க. 1 சிவி சண்முகம் அசம்பிளிக்கே வரல, மீதி 4 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க 5 பேருமே ரெபல் எம்எல்ஏஸ் தான். அப்போ ஏன் சிவி சண்முகம் வேற டைரக்ஷனில் போறாரு, இவங்க 4 பேர் வேற டைரக்ஷனில் போறாங்க? 2 பேரோட ஏமும் ஒன்று தான். இபிஎஸ் அவர்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும், இபிஎஸ் அவர்களை ஏற்றுக்க கூடாதுன்றதான் ஒரே அஜெண்டா தான். ஆனால் ஏன் 2 விதமாக இவங்க பிஹேவ் பண்றாங்க? சிவி சண்முகம் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சிவி சண்முகம் அவர்களை பொறுத்தளவில் கட்சியிலிருந்து வெளியேறிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்களும் அதே முடிவில் தானே இருப்பாங்க இல்லைங்களா? இவங்க அந்த முடிவில் இருக்காங்கன்னா இவ்வளோ கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ ரொம்ப கவனமாக 4 பேரும் அசம்பிளியில் இருக்காங்கன்னா நம்மளை வெளியேற்ற முடியாது அப்படின்றத புரிஞ்சுதான் அந்த வேலையை பண்றாங்க. என்ன செஞ்சா நம்மளை வெளியேற்ற முடியாதோ அதை மட்டும்தான் செய்யறாங்க. அதை தாண்டி அவங்க பெருசா எதுவும் பண்ணல. ஸோ அப்படி கவனமா காய்கள் அந்த 4 பேரும் நகர்த்துறாங்கன்னா வெளியே போக வேண்டான்ற ஒரு எண்ணம் மேபி இருக்குன்னு நான் பாக்குறேன். வெளியே போக வேண்டாம், டேமேஜ் பண்ணுவோம், கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணி தானே இதை பண்றாங்க. நம்ம வெளியேறாம அசம்பிளிக்குள்ளேயே உட்கார்ந்தா நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுதான் அங்கே இருக்காங்க. அப்போ நம்மளை வெளியேற்றிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குல்ல. ஆனால் சிவி சண்முகம் அவர்கள் அப்படி இல்லை.
அவர் பார்த்தா அசம்பிளிக்கே வரல. ஸோ அப்போ அவரை பொறுத்தளவில் சீக்கிரமாக டிவிக்கேல ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளும் இப்போ வந்துட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குன்றாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த 5 பேருமே ஏதோ ஒரு வகையில் தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்ஸு கீழே தான் இருக்காங்கன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த 4 பேரும் அதிமுகவை இப்படி போட்டு பலவீனப்படுத்துறதால யாருக்கு பிரயோஜனம்? தாவேக்காவுக்கு தான் பிரயோஜனம். தாவேக்கா தான் அந்த விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எல்லாமே ரொம்ப அபத்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே கோபமா இருக்கு. அவர் எதுக்காக மக்கள் எலெக்ட் பண்ணாங்க? அசம்பிளிக்கு போய் அந்த மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் மக்கள் அவரை ஓட் போட்டு எலெக்ட் பண்றாங்க. அவர் என்னடான்னா அவரோட சொந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காரு. அசம்பிளிக்கு வரல, ரிசைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ மக்கள் அவரை நம்பி ஓட் போடுறாங்க. நாளைக்கு அவர் அதை தூக்கி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2வது இன்னைக்கு அசம்பிளிக்கும் வரல. ஸோ அப்போ நீங்கள் மக்களை பற்றி கொஞ்சமும் கவலையே படாமல் மக்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கையில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் மாதிரி நீங்கள் அதை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ விஷயம் என்னன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சைடில் தாவேக்கா ஹெவியாக எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில். இன்னொரு சைடில் உள்ள இருந்து இவங்களும் அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. ஸோ அதிமுகவை நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. நான் பார்த்த அளவில் இந்த லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாகவே அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஸ்டேபிளாக அதிமுக இருக்கிறதுக்கே அலோவ் பண்ணல. ஏதாவது ஒரு உட்கட்சி மோதல், அது இது கட்சி உடையும், இவர் டேக் ஓவர் பண்ணிடுவார், அவர் டேக் ஓவர் பண்ணிடுவார், அப்படி இப்படின்னு ஏதாவது புது பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகனால ஒரு 6 மாசம் கூட கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு நிம்மதியான ஒரு சூழல்ல இருக்கவே முடியல. இது வரைக்கும் ஏதோ ஒரு சிக்கல் புதுசா வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு இடத்துலயே வச்சிருக்காங்க. திமுகவும் சரி, இப்ப தாவேக்காவும் சரி, அதிமுகவை ஒரு இன்ஸ்டேபிளான கண்டிஷன்லயே வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது அதிமுகவுக்கு எப்பவும் போல ஒரு சிக்கலான சூழல் தான். ஓகே, இப்போ 5 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள். இப்போ பலரும் சொல்றது போல 6 தொகுதிக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு 10-12 கிட்ட வரும் அப்படின்றாங்க. பார்த்தா அப்படிதான் இருக்கு. இப்ப உண்மையாகவே அப்படிதான் நடக்க போகுதா? இப்போ ஏற்கனவே 6 தொகுதிக்கு பை எலெக்ஷன். இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் அங்கே போனால் 7, அது போக ஒரு 4 எம்எல்ஏஸ் அவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல அங்கே போகிறாங்களா இல்லையான்னு தெரில, அவங்களும் அங்கே போனாங்கன்னா 11. அது போக எம்டிஎம்கேவுக்கு ஒரு 2, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. லைட்டாக அஃபென்ஸில் ஆடின மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா இப்போ சத்தமே இல்லை, குவைட்டாக இருக்காங்க. அதே போல் மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கும் பார்த்தோம்னா 2 சீட்ஸ் இருக்குது. திமுக சின்னத்துலேருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய அதிருப்திகள்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்த்தா அவங்களும் அந்த சைடு போகிறதுக்கு மேபி விருப்பப்படலாம். ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டாக ஒரு அரவுண்ட் ஒரு 10 சீட்ஸில் 10 தொகுதிகளில் இடைத்தேர்தல் மேபி வரலாம் அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்குது. ஸோ தாவேக்காவை பொறுத்தளவு ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு 10 தேவை இல்லை. அவங்க ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக 10 தேவையில்லை. மெஜாரிட்டிக்கு 10 வேணும். அந்த மெஜாரிட்டியை நம்ம வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? இல்லை, மெஜாரிட்டி கூட உங்களுக்கு 10 தேவையில்லைன்னு நான் பார்க்குறேன். மேபி சிங்கிள் மெஜாரிட்டிக்கு 10 தேவை. பட் காங்கிரஸ்லாம் கண்டிப்பாக அவங்க இங்கே இருக்க தான் போகிறாங்க. காங்கிரஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறதே கிடையாது. அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் வேற மாதிரியான பிரச்சனை கொடுப்பாங்க. அவங்க உள்ளாட்சி தேர்தல் அதிக இடங்கள் கேட்பாங்க, வேற மாதிரியான நிறைய சிக்கல் கொடுப்பாங்க. விஷயத்துக்கெல்லாம் கவுண்டர் பண்ண சிங்கிள் மெஜாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்களோ? இப்போ என்னை பொறுத்தளவில் காங்கிரஸ் எப்படி அவங்க வச்சுதான் ஆகணும். ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்தால் தான் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ காங்கிரஸ் வந்து டிவிகேவுக்கு அசர்ட் தான். அந்த வகையில் காங்கிரஸை டெஃபினட்டாக வச்சுப்பாங்க. காங்கிரஸ் பிரச்சனை கொடுத்தாலும் காங்கிரஸை வச்சுப்பாங்க. ஆனால் இடதுசாரிகள் அப்படி கிடையாது, விசிகே அப்படி கிடையாது, ஐயுஎம்எல் அப்படி கிடையாது. ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு 8 சீட் வருது. அந்த 8 சீட் கூட மொத்தமாக தேவையில்லை, ஒரு 5 சீட் இருந்தால் போதும், ஒரு 5-6 சீட் இருந்தால் அவங்களுக்கு போதும். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக ஒரு 10-12 தொகுதியில் போட்டியிடும் போது ஓகே, ஒரு 4 தொகுதியில் தோத்தா கூட மீதி ஒரு 8 தொகுதி ஜெயிக்கலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு பஃபர் இருக்கும். ஃபுல் கான்ஃபிடன்ஸில் போய்கிட்டு எனக்கு 6 தான் தேவை, 6 தொகுதியில் போட்டிட்டு 6 தொகுதி ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் போக முடியாது. ஒரு 1.5 மாதம் முன்னாடி எப்படி போகலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இருந்தது. அடிச்சு காலி பண்ணிட்டாங்க, தாவேக்கா எங்கேயோ போயிட்டாங்கன்ற ஹைப் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் இது கிடையாது. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஃபுல் கான்ஃபிடன்ஸில் டெஃபினட்டாக இருக்க மாட்டாங்க. ரைட், நமக்கு ஒரு 6 சீட் வேணும்னா ஒரு 10 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு 12 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுவோம், கிடைக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்கட்டும்.
மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 6 or 7 எடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே கிடைக்கிறதுலாம் லாபம் தானே, ஒரு பஃபராக தான் அதுக்கு மேலே கிடைக்கிறதுலாம் இருக்கும். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா தாவேக்காவும் கொஞ்சம் டிஃபென்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் இந்த எம்எல்ஏஸ்லாம் உள்ள கொண்டு வரதுல இருக்கக்கூடிய இன்னொரு என்னன்னா அவங்களுக்கு நிறைய எம்எல்ஏஸ் கிடைப்பாங்கன்றதை விட ஏடிஎம்கேவை அடிச்சு காலி பண்ணிடலாம். அதிமுகவை காலி பண்றது தாவேக்காவுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அதிமுகவை காலி பண்ணும். அங்க அதிமுக கடை காலி ஆயிடுச்சுன்னா அங்க இருக்கிற ஆட்கள் இங்க வந்துருவாங்க. ஆனால் அவ்வளோ பேரை வந்து அக்காமடேட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஆல்ரெடி கட்சிக்குள்ள சின்ன இந்த தொடக்க காலத்துலேருந்து மக்கள் அந்த ரசிகர் மன்றத்துலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் அக்காமடேட் பண்ணணும், உள்ள வரவங்களையும் புதுசாக அக்காமடேட் பண்ணணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்பேஸே எப்படின்னா திமுக அதிமுகன்னு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா திமுக அதிமுக தாவேக்கா 3 கட்சிகள் இருக்காங்க. குறிப்பா தாவேக்கா மிகப்பெரிய கட்சியா இருக்கு. அவங்க ஏம் என்னன்னா நேத்து இருந்தது மாதிரியே இன்னைக்கு மாத்தணும், அதிமுகவை கம்ப்ளீட்டா காணாம போச்சிடணும். அதிமுக இருந்த இடத்துல தாவேக்கா, ஸோ தாவேக்காவும் திமுகவும் இருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் எப்படி அதிமுக அகாமடேட் பண்ணுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு திமுக எதிர்ப்பு சக்திகள் எல்லாத்தையும் தாவேக்கா அகாமடேட் பண்ணணும், தாவேக்கா அவங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். அதான் ஐடியா. அதுக்கான வேலைகள் பார்க்குறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இந்த கட்சி கட்டும்போது ரசிகர்களை வச்சு பிரதானமாக அந்த கட்சியை கட்டுறாங்க. இப்போ பார்த்தா அதிமுகலேருந்து நிறைய பேர் உள்ளே வராங்க. அதனால ஒரு பெரிய ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. தாவேக்கால கூடிய நிறைய எம்எல்ஏஸ் அதிருப்தியில் இருக்காங்கன்றாங்க, நிறைய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்காங்கன்றாங்க. அது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா தாவேக்காவுக்கும் இதெல்லாம் தேவை. தாவேக்காவை பொறுத்தளவில் ஃபியூச்சரில் ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இவால்வ் ஆகி வரணும்னா ஒழுங்கான பொலிட்டிஷியன்ஸ் தேவை. தாவேக்கால இருக்கக்கூடிய ரசிகர்களை வச்சா நீங்கள் கட்சியை ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆட்களை உள்ள கொண்டு வராங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா தாவேக்காவை பொறுத்தளவில் விஜய் அவர்களை சென்டராக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. இப்போ திமுகவில் சில குழப்பங்கள் வரலாம். ஒரு திடீர்னு ஒரு ஏகப்பட்ட அதிமுக காரங்களை உள்ள கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது பிரச்சனை வரும். ஏற்கனவே அதிமுக காரங்க நிறைய பேர் உள்ள வரும்போது திமுகக்குள்ள பிரச்சனைலாம் வந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா திமுகக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள சேலஞ்ச் பண்றதுக்கு வெளியிருந்தவங்களை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவங்க பிரச்சனை கொடுப்பாங்க. தாவேக்கால அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் நிர்வாகிகள்லாம் ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஆட்கள்லாம் கிடையாது. அவங்க விஜய் அவர்களோட பேரை சொல்லி தான் எலெக்ஷன்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால அவங்க வெளியே போறதாலேயோ அவங்க கோச்சுக்கிறதாலேயோ ஒன்றும் பிரச்சனை வர போறது இல்லை தாவேக்காவுக்கு. அங்க விஜய்ன்ற ஒரு ஃபேஸ் மட்டும்தான். எப்படி இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்களோட ஃபேஸுக்கு தான் வேல்யூ இருந்ததோ இங்க அதை விட அதிகமா விஜய் அவர்களுக்கு வேல்யூ உண்டு. அதிமுக அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை டிபெண்டா இருந்ததை விட தாவேக்கா இன்னைக்கு விஜய் அவர்களை இன்னும் அதிகமா டிபெண்டா இருக்கு. ஸோ இந்த நிர்வாகிகள்லாம் கோச்சிட்டு வெளில போனா கூட ஒன்றும் பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஆனால் ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படும். பட் அதை தாண்டி பெரிய பிரச்சனை வராது. அதனால எனக்கு என்னமோ இது பெரிய சிக்கலா இருக்குன்னு தோணல. அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. இதுக்கு முன்னாடி அது அதிமுகவா இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்த கம்ப்ளீட்டா தாவேக்கா பிடிக்கணும். அது முழுமையா நடக்கணும்னா அதிமுகவை முழுமையா காலி பண்ணணும். அது அந்த வேலை நடந்துகிட்டு அந்த வேலையை தான் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் என்ன? அவருக்கு என்ன லாபம் இருக்கு, அதிமுகவுக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? ஸோ ஒரே விஷயம் என்னன்னா அதிமுகவை காலி பண்ணு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயங்கள். ஓகே, பட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றாங்க. அதான் சொல்றேன்ல, இப்போ இந்த பழைய ரெஸ்லிங் மேட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து 90sலலாம் இருக்கக்கூடிய பழைய ரெஸ்லிங் மேட்ச். இப்போ அப்போல்லாம் ஹிட்மேன்லாம் ஒருத்தர் உண்டு, பிரெட் ஹிட்மேன் ஒருத்தர் இருப்பார், யோகோசனா ஒருத்தர் ரொம்ப பெருசாக இருப்பார், அண்டர்டேக்கர்லாம் அப்பயே வந்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஹிட்மேன்லாம் ரொம்ப சின்ன ஆளாக இருப்பார், யோகோசனா அப்புறம் ஆண்ட்ரூ தி ஜெயண்ட் ஒருத்தர் பயங்கர டாலாக இருப்பார். இந்த மாதிரி பெரிய எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிட்மேன்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக ஃபைட் பண்ணுவார், காலையே அட்டாக் பண்ணிட்டு இருப்பார், இல்லாட்டி கையை மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவரோட டேரெக்டாக ஃபைட் பண்ண முடியாதுல்ல, ஸோ காலை மட்டும் குறி வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்த்தா ஏடிஎம்கே அப்படியே தரையில் இருக்காங்க, அவங்களை எந்திரிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணி அட்டாக் பண்ணி அங்கேயே வச்சிருக்காங்க, புது புது பிரச்சனைகளையா கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே ஒரு பார்ட்டியா ஃபங்க்ஷன் ஆகணும், தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும், அதிமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணும்னா முதல்ல உள்ளுக்குள்ள அமைதியான ஒரு சூழல் இருக்கணும். அதுக்கான வாய்ப்பே கொடுக்காம நான் தட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படியே லைட்டாக எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது காலில் தட்டுவேன், அப்புறம் அப்படியே கையை மூணி லைட்டாக எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது கையை தட்டுவேன். அந்த பழைய ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும். யோகோ சொன்ன மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வரும்போது இந்த ஹிட்மேன் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த மாதிரி மேட்சஸ்லாம் நடக்கும்.
பாக்ஸிங்கில் முகமது அலியை வந்து ரொம்ப டெக்னிக்கலி சவுண்ட் பாக்ஸரும்பாங்க, ரொம்ப டெக்னிக்கலாக ஃபைட் பண்ணுவாருன்னு. ரெஸ்லிங்கில் அதே மாதிரி பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்டை ரொம்ப டெக்னிக்கல் ரெஸ்லரும்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பாரு. அஃப்கோர்ஸ் ரெஸ்லிங்கே ஒரு ஜோக் தான், பட் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்பயும் பார்த்தோன்னா அதிமுகவை மீண்டு வர விடாம இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பயம் இருக்குது தாவேக்காவுக்கு அதிமுகவை பார்த்து. அதனால தான் இவ்வளோ அவசரப்படுறாங்க வேகமாக அதிமுகவை காலி பண்ணணும். நான் சொல்கிறது தான், அதிமுக ஒரு 3-4 இயர்ஸ் தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு ஹோப் இருக்குங்க. திரும்ப போன ஓட்ஸ்லாம் திரும்ப எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தம் கட்டி நிற்கணும். இது ஒரு ஹோப் தான். நான் இப்போ என்கிட்ட மீண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வெரி டவுட்ஃபுல். ஏன்னா ஏற்கனவே அவங்க டிக்ளைனில் தான் இருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாகவே அதிமுக டிக்ளைனில் தான் இருக்காங்க. ஸோ டவுட்ஃபுல் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குன்ற ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப்பும்பாங்கல்ல, நின்று மேனேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திருப்பி ரீபவுண்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வேலைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டாக பார்க்குறாருன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக பார்க்கல, அதனால தான் எல்லா விக்கெட்டும் போய்கிட்டே இருக்குது. ஓகே. ஆனால் தாக்கு பிடிக்கணும். ஒரு 2-3 இயர்ஸ் தாக்கு பிடிச்சாங்கன்னா மேபி ஒரு சான்ஸ். தாவேக்காவும் நிறைய தப்பு பண்ணணும், அதிமுகவும் களத்தில் தாக்கு பிடிக்கணும். அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அங்கேருந்து அதிருப்தியாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பார்க்கலாம். அடுத்து சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது ரொம்ப காரசாரமாக போகுது, நல்லா பண்ணுறாங்க. அப்பாவு மாதிரி இல்லாமல் ஜேசிடி பிரபாகர் ஓரளவுக்கு நடுநிலையாகவே செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி இப்போ தெரியுது பார்க்கும்பொழுது. அவர் அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, ஓரளவுக்கு செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கமான பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. மின்வெட்டு அதெல்லாம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணுறாரு. அப்புறம் ரீல்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணும்பொழுது ஆதவர்ஜுனா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவார் அப்படின்றாங்க. நேரம் காரணமாகவா, நேரம் போதாமையினால முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்கிறாங்களா, அல்லது கண்டென்ட் தெரியாமல் நாளைக்கு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்து நாளைக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது கூட வந்து ட்விட்டரில் போய் தான் பதில் சொன்னார் திரு விஜய் அவர்கள். இன்னைக்கு நாளைக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இது பார்க்கும்பொழுது வீக்கான ஒரு முதலமைச்சராக மக்கள் மத்தியில் போய் சேர மாட்டாரா? இதுக்கு முன்னாடி அசம்பிளியில் முதல்வர் அவர்கள் பதில் சொன்னார். அந்த பதில் போதுமான அளவுக்கு அடிக்குவேட்டான பதிலாக இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு பதிலாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்விட்டரில் தான் ப்ராப்பரான பதில் அவர் சொன்னார். ஸோ இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, முழுமையான ஒரு பதிலை ப்ராப்பராக நாளைக்கு கொடுத்துடலாம். ஆனால் இது வந்து முதல்வர் அவர்களோட பலவீனத்தை தான் காட்டுது. முதல்வர் அவர்கள் இந்த துறையிலேருந்து வரல, வேற ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்தவர். அவர் பொலிட்டிக்கலாக ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணும்போது பொலிட்டிக்கலாக பட்டுன்னு ஸ்பான்டேனியஸாக பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணிக்கல. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ அவரோட ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இம்மெச்சூர்டாக இருந்தது. ஆனால் போக போக கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டார். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பேசுகிறார். ஜெயிச்சதுக்கப்புறம் பேசும்போதுலாம் இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்துடும்ல. ஜெயிச்சாலே ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், போக போக அவர் டெவலப் பண்ணுறார். இன்ஃபேக்ட் அது அவரோட லைஃப்லேயே நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். சினிமாலையும் ரொம்ப ஆவரேஜாக வர்றார், அப்புறம் எதிர்பார்ப்புகளெல்லாம் மீறி ரொம்பவே நல்லா பெட்டர் ஆகுறாரு. ஸோ அதுக்கு காரணம் பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் இவ்வளோ தான் பார்க்குறோம், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு தான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக. ஸோ அதனால இந்த விஷயங்கள் நடக்குது. ஆனால் ஒரு பொலிட்டீஷியன்னா ஸ்பான்டேனியஸாக அங்கே அடிக்கணும். இப்போ ஜெயலலிதா அவர்கள்லாம் பேசி பார்த்துருக்கோம்ல, ஆக்ரோஷமாக பேசுவாங்க சில நேரங்கள்லாம். அங்கேருந்து ஏதாவது ஒன்று பேசுனா காரசாரமாக அடிப்பாங்க. இங்கேருந்து அப்படியே பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஃபிரோஷியஸாக இருக்கும். அந்த மாதிரி அடித்தாதான் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து அப்புறம் நாளைக்கு அவங்க ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து நீங்கள் அதை வந்து பேசுனீங்கன்னா அதுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. அதனால ஒரு லீடராக ஃபர்ஸ்ட் அதை பண்ணணும். ரெண்டாவது, நான் பார்த்த லெவலில் எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, திமுகனால இவங்களை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா திமுகவுக்கு பெரிய பேகேஜ் இருக்குது. அவங்க பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தவங்க, நிறைய பிரச்சனைகளை ஒழிச்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எந்த பேகேஜுமே இல்லை. திமுக பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே ஓப்பனாக வெளிப்படையாக வெளியே கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு அதிமுக ஜெயிச்சிருந்தாங்கன்னா திமுகவுக்கு பிரச்சனையே இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க இந்த விஷயங்கள்லாம் பெருசாக கொண்டு வர மாட்டாங்க. திமுக ஒரு வழியில் சம்பாதிக்கிறாங்கன்னா அதே வழியில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னா அதிமுக காரங்க பார்ப்பாங்க. திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணணும்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா சில இடங்கள்ல நாங்கள் அப்படி பண்ணோம், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு அடிச்சுப்பாங்களே தவிர திமுகவுக்கு இவ்வளோ சிக்கல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது திமுக டிஃபென்ஸில் இருக்காங்க.
திமுகனால தாவேக்காவை ஹேண்டில் பண்ண முடியவில்லை. அதுக்கு காரணம் திமுக பெரிய பேக்கேஜோட உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அமைச்சர் ரமேஷ் பேசும்போது என்ன கேட்டா உதயநிதி அவர்கள் அதை டச் பண்ணிடக்கூடாது. அறநிலையத்துறை ஆமா டச் பண்ணிருக்க கூடாது. அப்புறம் அவர் டச் பண்றாரு. ஏன்னா உங்களுக்கு சேகர் பாபு அங்க அமைச்சரா இருக்காரு, கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் போய் நீங்கள் டச் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் டச் பண்ணதுக்கப்புறம் அவர் பதில் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு கோயிலில் மொத்தமே மாதத்துக்கு 500 பேர் தான் வருவாங்க, அங்கே என்னடானா கார் பார்க்கிங் பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. பல கோயில்கள் வந்து அடிப்படை கழிப்பறை வசதியே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு இது அப்படின்னு. ஆமாம், 500 பேர் வரக்கூடிய கோயிலுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா இந்த 50-60 ஆண்டுகளா 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்தளவில் நம்மளை தாண்டி யாரும் அதிகாரத்துக்கு வர மாட்டாங்க. வந்தாதானே பிரச்சனை, இங்கே நம்ம தான் இருக்க போகிறோம். வேற சிறிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட அமைச்சரவையில் நம்ம இடம் கொடுக்க போறது கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்ற தைரியத்தில் நிறைய பிரச்சனைகளோட நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு புதுசாக ஒரு குரூப் வராங்க, அதிகாரத்தில் உட்கார்றாங்க, எல்லாத்துக்கும் அவங்க கைக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அவங்க நிறைய விஷயங்களை வெளியே விட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்டால் இன்னும் நிறையா கூட இருக்கும் பிரச்சனைகள்லாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா பார்த்தீங்கன்னா 3-4 வீக்ஸா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 மந்த்தா திமுக பெருசா பிரச்சனைகள் கொடுக்கல. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பயங்கரமா பிரச்சனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திமுக இப்போ குவைட்டா இருக்காங்க. அதே மாதிரி தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் அம்பலப்படுத்தல திமுகவை. அப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி நடக்குதா அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. ஆனா அசம்பிளியில் நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது தாவேக்கா கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல பெரிய பேகேஜே இல்லை. அவங்களோட தோல்வி நீங்க எதுவும் பெருசா சொல்ல முடியாது. இந்த 1 மந்த் தான் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லை. அந்த இடத்துக்கு வரும்போது தாவேக்கா டிஃபென்ஸ்ல போறாங்க. பட் மற்றபடி திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க உள்ள என்ட்ராகும் போது வீக்கா தான் இருக்காரு. அவர் சேகர் பாபு அவர்கள் உள்ள வரும்போது அவரும் வீக்கா தான் இருக்காரு. ஏன்னா அவரு கடந்த காலத்துல அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணணும், அது சிக்கல். ஆனா தாவேக்காவுக்கு அந்த சிக்கலே இல்லை. லா அண்ட் ஆர்டர் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த இடத்துல பார்த்தோம்னா டிஃபென்ஸ்ல போறாங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸை பேசும்போது இன்ஃபேக்ட் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ரொம்ப 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 இம்மெச்சூர்டான ஆட்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க எம்எல்ஏஸா. அது நான் ஏன் டிவிகே எம்எல்ஏஸ் தான் சொல்றேன். நான் ஜென்ரலாக இப்படி பொதுவாக எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் இம்மெச்சூர்னு சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. பட் நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேளுங்க, நீங்களே முடிவெடுங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய லாங் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்கு, பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்புறம் தாவேக்கா காரங்களே நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான கொடூரமான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியும் உதயநிதி அவர்கள் சொல்றாரு. உடனே ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இல்லை நீங்கள் ப்ரூஃப் இல்லாமல் அப்படிலாம் பேசக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக யார் பண்ணா என்ன பண்ணாங்கன்றத டேட்டாவோட சொல்லுங்க, அதனால அவை குறிப்பில் இருந்து இதை நான் நீக்க உத்தரவிடுறேன்னு அவர் நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி என்ன சொல்றாரு, டீட்டெயில்டாக கொடுக்குறாரு தாவேக்காரங்க என்னென்ன தவறுகள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள் பதில் சொல்றார். பதில் சொல்லும்போது திமுக காரங்களை 2 வயசு குழந்தை இந்த மாதிரி ரேப் பண்ணிடுறாங்கன்ற வார்த்தை யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். தாவேக்காரன் கை தட்டுறாங்க பின்னாடி. இப்ப இதே விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் அவரும் சொல்றாரு, தாவேக்காவோட இந்த நிர்வாகி இதை பண்றா, அந்த நிர்வாகி அதை பண்றாரு, தாவேக்கா காரங்களும் இதுல ஈடுபடுறாங்கன்னா சொல்லும்போது திமுக காரங்க போயிட்டா இருக்காங்க. ஸோ திமுக எம்எல்ஏஸ்க்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு, எதுக்கு கை தட்டணும் எதுக்கு கை தட்டக்கூடாதுன்னு தெரியுது. இவங்களை பொறுத்தளவு என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஆதவர்ஜுனா அவர்கள் பதிலடி கொடுக்குறாரு, ஆவேசமா பதிலடி கொடுக்குறாரு, ஸோ கை தட்டணும்னு நினைச்சு கை தட்டிட்டு இருக்காங்க. நான் பார்க்குறேன் எல்லாம் டம் டம் டம்னு தட்டிட்டு இருக்காங்க கையை. அப்ப எதுக்கு தட்டணும், எங்க அமைதியா இருக்கணும்? ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஒரு நடந்த ஒரு துயரத்தை பத்தி பேசும்போது கை தட்டிட்டு இருக்காங்க. அது கூட அந்த சபாநாயகர் கேட்கிறாரு, இதுக்கு ஆதாரம் இருக்கா கொடுங்க, நாளைக்கு கொடுக்குறேன் நான். அது ஜேசிடி பிரபாகரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க உள்ள வருது. குயிக்கா உடனே ஸ்டாப் பண்றாரு. ஆதவர்ஜுனா அவர்கள் அதை பேசும்போது உடனே ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது ஆதவர்ஜுனா அவர்கள் வேற தப்பான ட்ராக்ல போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் பண்றாரு. ஏன்னா ஒரு அசம்பிளியில பேச வேண்டிய விஷயங்கள் அது கிடையாதுன்றது தெரிஞ்சவொன்னு டக்குன்னு ஸ்டாப் பண்றாரு. ஸோ அதனால எனக்கு அவங்களோட பிஹேவியரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு தட்டுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம அவங்க பாட்டு தட்டிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஓகே ஆதவர்ஜுனா பதிலடி கொடுக்குறாரு, நோஸ் கட் கொடுக்குறாரு, அதுல கண்டென்ட் என்னன்னு முதல் உள்வாங்க, அதுக்கப்புறம் கை தட்டுங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் கரப்டா இருந்தாலும்
அவங்க பெரிய திறமையான அரசியல்வாதிகளாக இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேர், ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பல நாட்கள் அங்கே, பல ஆண்டுகள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு கைத்தட்டணும், இந்த விஷயங்கள்லாம் கேட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க அவங்க. அதுவும் இல்லாமல் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு அசம்பிளியில். அப்போ நீங்கள் இன்னும் டபுள் காஷியஸாக இருக்கணும். இவங்களுக்கு எந்த புரிதலுமே இல்லை. ஸோ அதனால் இது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இவங்க எவ்வளோ இம்மெச்சூர்டாக இருக்காங்கன்றதும் காட்டுது. ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு என்ன முதலமைச்சர் அவர்கள் பதில் கொடுக்குறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.